பெங்கல் புயல் முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்களும் அதிரடி. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் திமுக எம்எல்ஏக்கள் தனது 1 மாத ஊதியத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கும் வழங்கினர். அதாவது தமிழ்நாட்டில் பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்களது சட்டமன்ற உறுப்பினருக்கான 1 மாத ஊதியத்தை பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி அன்று தலைமைச் செயலகத்தில் அரசு தலைமை செயலாளர் முருகானந்தம் வழங்கினார். இதையடுத்து மேலும் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களது 1 மாத ஊதியத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதன்படி துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர், அரசு தலைமை கொறடா மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் ஆகியோருடைய 1 மாத ஊதியமான 1,30,19,750 ரூபாய்க்கான வங்கி வரவோலைகள், காசோலைகளை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரனும் உடனிருந்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.